அண்மைச் செய்தி. போக்சோ வழக்கில் தலைமறைவாக உள்ள கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். போக்சோ வழக்கில் தலைமறைவாக உள்ள கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். போக்சோ வழக்கில் தலைமறைவாக உள்ள கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். போக்சோ வழக்கில் தலைமறைவாக உள்ள கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விருந்து நிகழ்ச்சியில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஜான் ஜெபராஜ் மீது கோவை காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் ஜான் ஜெபராஜ் தற்போது முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். தனக்கு எதிராக தன்னுடைய மனைவி குடும்பத்தினர் தூண்டுதலின் பேரில் உள்நோக்கத்துடன் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜான் ஜெபராஜ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். போஸ்கோ வழக்கில் தலைமறைவாக உள்ள கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு வரும் செவ்வாய்க்கிழமை என்று விசாரணைக்கு வர உள்ளது. கிறிஸ்தவ மத பாடல்கள் மூலமாக சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமான மத போதகர் ஜான் ஜெபராஜ். இவர் கோவையில் கிங் ஜெனரல்ஸ் கிறிஸ்துவ பிரார்த்தனை கூடம் என்ற அமைப்பை நிறுவி அதில் மத போதகராகவும் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி மத போதகர் ஜான் ஜெபராஜ் தனது வீட்டு அருகே ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அவருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் ஜான் ஜெபராஜ் மீது கோவை காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தற்போது ஜான் ஜெபராஜ் தலைமறைவாகி உள்ளார். அவரை பிடிக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஜான் ஜெபராஜ் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க கோவை மாநகர போலீசார் சார்பில் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தன் மீதான போஸ்கோ வழக்கில் தான் கைது செய்யக்கூட வாய்ப்பு இருப்பதாகவும் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் நானும் என் மனைவியும் அவருடைய மனைவியும் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் என் மனைவி மற்றும் அவரின் குடும்பத்தினர் தூண்டுதலின் பேரில் சிறுமிகளை வைத்து தனக்கு எதிராக காவல்துறையிடம் புகார் அளித்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கு எதிராக உள்நோக்கத்துடன் பொய்யான புகாரின் அடிப்படையில் போஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை விசாரணைக்கு தாம் முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் தாம் வெளிநாட்டிற்கு தப்பி செல்ல மாட்டேன் எனவும் எனவே தமக்கு இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருக்கிறார். இந்த மனு வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று நீதிபதி சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வர உள்ளது.